WWE ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் ஹல்க் ஹோகன் அவர்கள். அவர் இப்ப இயற்கை எழுதியிருக்காரு. கடந்த 50 ஆண்டுகள்ல அவர் WWEக்காக ஆற்றின பங்கு வார்த்தைகளால் சொல்ல முடியும். அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா அவரோட மேட்சஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மேட்ச் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வாரம் WWE ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம தமிழ்ல பார்க்கலாம். லோகன் பால் அண்ட் ட்ரூ மெக்கென்ட்ரே சம்மர் ஸ்லாம்ல ராண்டி ஆர்டன் அண்ட் ஜெல்லி ரோல் கூட மோத போறாங்க. லோகன் பால் என்ன சொல்றாருன்னா, ரத்தத்துல ஊறி போன ஒரு ரெஸ்லர்ஸ் கிட்ட இந்த மாதிரி சிங்கர்லாம் வந்து அடி வாங்கிட்டு போறது இது ஒன்றும் புதுசு கிடையாது, கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வர ஜெல்லி ரோல் நான் ஒண்ணு உங்க கூட தனியா மோத போறது கிடையாது, லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் கூட தான் சேர்ந்து உங்களை எதிர்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவா வாய் சண்டை கை சண்டையா மாறவே லோகன் பாலுக்கு ஒரு ஸ்மாக் அப் போடுறாரு ஜெல்லி ரோல். எனக்கு என்னவோ இந்த மேட்ச்ல ராண்டி டிஃபீட் ஆகிடுவார்னு தான் தோணுது. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல அலெக்சா பிளிஸ்க்கும் ராக்ஸானேக்கும் நடந்த 1-on-1 மேட்ச்ல அலெக்சா பிளிஸ் தோத்துறாங்க. நடுவுல ரக்கல் வந்து இன்டரப்ட் பண்ணதுனால அவங்க வாய் ஃபுல்லாவே ரத்தம் வந்துருச்சு. சார்லட் பிளிஸ் வெர்சஸ் ராக்ஸானே அண்ட் ரக்கலுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாம்ல இருக்கு. யார் வின் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உமன் சாம்பியன்ஷிப்க்கு இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெண்டரா இருக்கிற ஜேட் கார்கலுக்கும் அண்ட் செல்சா கிரீனுக்கும் மேட்ச் நடக்குது. இதுல கார்கல் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல அட்டாக் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா டிஃபனி கரெக்டா வந்து காப்பாத்துறாங்க. தன்னோட ஆப்போனன்ட்டா இருந்தாலும் அவங்கள காப்பாத்த வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான சம்மர் ஸ்லாம் மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல கோடி ஜான்சனா பத்தி தான் பேசுறாரு. இந்த தடவை நடக்க போற மேட்ச்ல நான் ஜான்சனாக்கு பாரபட்சமே பார்க்க போறது இல்ல. மிஸ்க்கும் ஜாக்கப் ஃபேட்டுக்கும் நடந்த மேட்ச்ல நடுவுல நியூ பிளட் லைன் வந்து இன்டரப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க காப்பாத்த வர ஜிம்மி யூசோவையும் அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. ஃபைனலா நியூ பிளட் லைன்ல இருக்க 4 பேருமே சேர்ந்து ஜாக்கப் ஃபேட்டுவை பொலன்னு பொறுக்குறாங்க. என்னதான் ஜாக்கப் ஃபேட்டுவை பார்த்து பாவப்பட்டாலும் கர்மா இஸ் பூமராங்கன்ற மாதிரி அவரு ரோமன் ரெயின்ஸுக்கு சேர்ந்த பாவம் தான் இப்ப அவரை தாக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இப்ப ஜாக்கப் ஃபேட்டு நல்லவரா இருக்கிறதுனால மேபி சம்மர் ஸ்லாம்ல அவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நடந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல ஆண்ட்ராய்ட் கிட்டத்தட்ட வின் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. பட் நிக்கி கிராஸ் அம்பையரோட காலை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு அந்த மேட்சஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க.